1 ஸ்பூன் ஜீரகம், தேங்காய், வரமிளகா ஒரு 5, 6, ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவில் புளி எல்லாம் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு 1/2 கிலோ அளவுக்கு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்காயெலாம் அரைச்ச பிறகு தக்காளி போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. கிரைண்டரில் அரைக்கிற மாதிரி இருந்தால் இதை மட்டும் அரைச்சிட்டு கிரைண்டரில் போட்டுக்கலாம். மிக்சியில் அரைக்கிறனால இப்படி அரைச்சிக்கோங்க. பச்சரிசி 1 டம்ளர், புழுங்கரிசி 1 டம்ளர் நல்லா ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்ச பிறகு இதெல்லாம் தக்காளி தேங்காயெலாம் அரைச்ச பிறகு அரிசியும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. கிரைண்டரில் அரைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. மிக்சியில் அரைச்சா கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மியாக இருக்கும், நைஸாக ஆகாது இல்லையா, அதனால் நல்லா அரைச்சிட்டு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வெயிட் பண்ணிவிட்டு தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் 2 ஸ்பூன், கடுகு, கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தோசை ஊற்றிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது தேங்காய் சட்னி தயிர் வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கிரைண்டரில் எப்படி ஆட்டணுன்ட்டு வீடியோ